இயற்கை உணவுன்னு சொல்லு. சரி, வச்சுக்க இயற்கை உணவு. இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணணும். இயற்கை உரம் எங்கிருந்து வரும்? ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் இல்லை. ஆடு மாடு வளர்ப்போம்னு சொல்லு. ஐயா, ஆடு மாடு வளர்ப்பாரா? அரசு பால் விக்குது, ஆவின் பால். எங்க ஐயா மன தொங்கராஜில கேளுங்க. பால் விக்கிறீல மாடங்க. பால் பாக்கெட்ல கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் இருக்கு. பாலை எங்க கறக்குறீங்க? எங்க கறக்கு? உங்க வீட்டு குழாயத்திற்குன்னா வருதா குடங்குடமா? மாடு இல்லாம பால் எப்படி வரும்? ஏன் நீ ஒருத்தம் கூட கேட்கல? எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற? எத்தனை மாடு வச்சிருக்காரு? என்னைக்கு நீங்க இதெல்லாம் கத்துக்கொண்டு மேல இருந்து வர போறீங்க? கேள்வி கேட்க போறீங்க? அதனால நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க சொன்னால, நான் நெல் போட்டேன் விற்கல, கரும்பு போட்டேன் விற்கல, வாழை போட்டேன் விற்கல, வீட்டு மனையை கூறு போட்டேன் உடனே வித்துருச்சுன்னுட்டான் நிலத்தை. நெல் விளைஞ்ச இடங்கள்லாம் கல் விளைஞ்சிருக்கு. நீ விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கிட்டு போகும்போது உணவுக்கு என்ன செய்வாய்ங்கிற கேள்வியை நீ மறந்துடுற. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பினாலும் விஞ்ஞானி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். ஆனா விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். நீ விண்ணூர்தியில பறந்து போகலாம் பிளைட்ல, அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கு சாப்பாடு பூமியில் இருந்தால் போகும். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வேளாண்மை செய்தல் அரசு பணி என்று ஆக்குவோம்னு சொல்றது காரணம் அதுதான். ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை, வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றது காரணம் அதுதான். சிரிப்பா, இவரோட பின்னே சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனே பில்கேட்ஸே 2,50,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பண்றான்டா. ஏன் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பண்றான்? அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதனால விவசாயம் பார்க்கிறேன். நான் சொன்னா உனக்கு நக்கல், கேலி, கிண்டல். இந்த கேலி பண்றவன் கிண்டல் பண்றவன் பட்டியலெல்லாம் வச்சிருக்கேன். இருட்டு அரைக்கில போட்டு பூட்டி ஒரு 20 நாள் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம போட்டு விட்டுருவேன். நீ தானே கேலி பண்ணவன்? நீ தானே கடைக்கு பால் குடிக்க போகும்போது, அண்ணா கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி ஒரு டீ கொடுங்க. அங்கே ஒரு தோசை, நெய் கொஞ்சம் விட்டு முருகலா ஒரு தோசை. அப்படியே தோசை கரண்டி எடுத்து ஒரே அடியா போட்டு, நீ தானே மாடு வளர்க்கறது கேவலமா பேசுன பரதேசி, நீ தானடா, இங்கே வாடா. நெய் இருக்கா, தயிர் இருக்கா, அதெல்லாம் பக்கனையா நாக்கு திங்கி. நான் மாடு வளர்ப்போம்னு சொல்ல, மாடு வளர்க்குறது அப்படி.